வாழ்க்கைனாலே ஓட்டம்தான். பணத்துக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம், உடம்புக்காக ஓடுறோன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையில் நாம் எதையோ முக்கியம்னு நினச்சி அத்தனையும் அதுக்காகத்தான்னு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் திடீர்னு நின்று திரும்பி பார்க்கும்போது தான் புரியும், நாம் நேசித்ததெல்லாம் நம்மளை பாதி வழியிலே விட்டுட்டு போயிடும். நாம் புறக்கணிச்சது தான் கடைசி நிமிஷத்தில் நம்ம பக்கத்தில் நிற்கும். அதுதான் நீங்கள் எங்கே போனாலும் நான் உன்னோடதான்னு சொல்கிற ஒரே ஒரு உறவு. வாழ்க்கையில் நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம கூட கடைசி வரை இருக்கிறத கவனிக்கவே மாட்டேங்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டுக்காமல் விட்டவங்களில் யார் ரொம்ப முக்கியமானவங்க, கடைசி வரை உங்கள் கூட இருக்க போகிறவங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கட்டாயம் கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். ஒரு மன்னருக்கு 4 மனைவிகள் இருந்தாங்க. அவருக்கு தன்னோட 4வது மனைவியை ரொம்ப பிடிக்கும். அவளை அதிகமாக நேசிச்சார். அந்த மனைவியோட எல்லா ஆசைகளையுமே நிறைவேற்றி வச்சிருக்காரு. அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. 3வது மனைவியையும் அவர் நேசிச்சார். ஆனால் அவர் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால யார் கூடயாவது ஓடி போயிடுவாளோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. 2வது மனைவியையும் அவர் நேசிச்சார். ஆனால் அவருக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அவகிட்ட போவார். அவளும் அவரோட எல்லா பிரச்சனைகளுக்கும் உதவி பண்ணுவாள். ஆனால் அந்த மன்னர் முதல் மனைவியை மட்டும் எப்போவுமே கண்டுக்கிறதில்ல. அந்த மனைவி அவர் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருந்தா. அவரோட எல்லா தேவைகளையும் கவனிச்சுக்குவா. அந்த மன்னருக்கு வயசாயிடுச்சு. ஒரு நாள் அவர் மரணப்படுக்கையில் விழுந்துட்டார். தான் இறக்க போகிறத உணர்ந்த அவர் தன்னோட 4 மனைவிகளில் தான் கூட யார் கடைசி வரைக்கும் வருவான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். உடனே அவர் தான் அதிகமாக நேசித்த அந்த 4வது மனைவியை அழைச்சி, நான் இறந்ததுக்கப்புறம் என் கூட வர முடியுமான்னு கேட்டார். அவள் உடனடியாக மறுத்துட்டு அங்கேருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவர் 3வது மனைவியை அழைச்சார். அவகிட்டையும் இதே கேள்வியை கேட்டார். நீங்களே சாக போகிறீங்க, நான் வேறு யாராவது ஒருத்தரோட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் தன்னோட 2வது மனைவியை அழைச்சார். அவளும் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்கள் கல்லறை வரைக்கும் தான் வர முடியும், கடைசி வரை உங்கள் கூட வர முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டா. இதெல்லாம் கேட்ட அரசர் ரொம்பவே நொந்து போயிட்டார். அப்போ தான் அவருக்கு முதல் மனைவியோட நினைப்பு வந்துச்சு. அவளை நோக்கி திரும்பின அவருக்கு அவளோட குரல் கேட்டுச்சு. நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூடவே இருப்பேன், உங்கள் கூட நான் கண்டிப்பாக வர்றேன்னு சொன்னான். ஆனால் அப்போ அவள் எழும்பும் தோளுமா நிற்கக்கூட முடியாமல் பலமிழந்து நின்றுட்டு இருந்தா. அதுக்கு காரணம் அந்த மன்னர் எப்போவுமே அவளை நல்லபடியாக கவனிக்காதது தான். பார்த்து அவர் ரொம்ப வருத்தமாக, நான் நல்லா இருக்கும்போதே உன்னை நல்லபடியாக கவனிச்சிருக்கணும், தவற விட்டுட்டேன்னு அழுதார். வருத்தத்திலேயே இறந்து போயிட்டார். அது தெரிஞ்சதுமே அந்த முதல் மனைவி உடனே உயிரை விட்டுட்டா. மன்னர் கூடயே தன்னோட பயணத்தை தொடர்ந்தா. உண்மையிலேயே உங்களுக்கு கூட இந்த 4 மனைவிகள் இருக்காங்க. 4வது மனைவி உங்களோட உடம்பு. என்னதான் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கவனிச்சுக்கிட்டாலும் கடைசியில் உங்கள் கூட அவங்க வரமாட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் மண்ணோட மண்ணாக போயிடுவாங்க. 3வது மனைவி உங்களோட சொத்து. நீங்கள் மறைஞ்சதும் அது வேறு யாருக்கோ சொந்தமாயிரும். 2வது மனைவிங்கிறது உங்களோட குடும்பம், உங்களோட நண்பர்கள். அவங்களால கல்லறை வரைக்கும் தான் வர முடியும், அதுக்கு மேலே வர முடியாது. நீங்கள் கவனிக்காமல் விட்ட முதல் மனைவி உங்களோட ஆன்மா. நீங்கள் நல்லா இருக்கும்போது கவனிக்கப்படாமல் நலிஞ்சு சிதைஞ்சு போய் இருந்தாலும் உங்கள் கூட இறுதி வரை கூட வரப்போகிறது அந்த ஆன்மா தான். ஆன்மா ஆரோக்கியமாக இருக்க ஞானம் தேவை. இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலாவது கடைசி வரை கூட வரப்போகிற உங்கள் ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இறைவனோட பாதங்களை இறுக பிடிச்சிக்கோங்க. இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு துறவி உட்கார்ந்துருந்தார். அவருக்கு முன்னாடி இருந்தவனோட கண்கள் கலங்கி இருந்துச்சு. அந்த குரு கிட்ட கல்வி கற்றுக்கிட்ட பல மாணவர்களில் புத்திசாலியாகவும் முதன்மையானவனாகவும் மனதிடம் கொண்டவனாகவும் இருந்த அந்த சீடன் தான் இவன். இன்னைக்கு எதையோ இழந்தது மாதிரி கண்ணில் நீரோட குரு முன்னாடி உட்கார்ந்துருந்தான். தான் குருவோட காலை பிடிச்சிக்கிட்டே பேச ஆரம்பித்தான். குருவே, வேத சாஸ்திரங்களையும் அதோட உண்மை பொருளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் நீங்கள். எனக்கு ஏற்பட்ட எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்து என்னை உயர்ந்தவனாக மாற்றினது நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுலையும் உங்கள் கூடையே இருக்கிறதுலையும் தான் எனக்கு மகிழ்ச்சி. அது எப்போவுமே நிலைச்சிருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிற நேரம் நீங்கள் என்ன வேறொரு இடத்துக்கு வேற ஞானிக்கிட்ட போய் சீடனாக இருக்க நிர்பந்திக்கிறீங்களேன்னு கேட்டான். தன் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்க அந்த சீடனோட தலையை வருடி கொடுத்த குரு, உனக்கு என்னால் வேத சாஸ்திர ஞானத்தை மட்டும்தான் கற்றுத்தர முடியும், ஆனால் எல்லாத்துக்கும் மேலான பிரம்ம ஞானத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு வேறொரு குரு காத்துக்கிட்டு இருக்காரு.
காசியில் உள்ள காட்டில் வசிச்சுக்கிட்டு வர்ற அவரை போய் பார்த்து பிரம்ம ஞானத்தை நீ அடையணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஒரு புழு வளர்ச்சி அடைகிற வரைக்கும் தான் கூட்டில் இருக்கலாம். அது வண்ணத்து பூச்சியாக மாறணும்னா கூட்டை விட்டு பிரிஞ்சு போய் தான் ஆகணும். அதனால் நீயும் வளர்ச்சியை நோக்கி போன்னு சொன்னார். மனசளவில் அந்த குருவை பிரிய மனமே இல்லாமல் அங்கேருந்து புறப்பட்டான் அந்த சீடன். காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை தரிசித்தான். அதுக்கப்புறம் நகரத்தை விட்டு பல மைல் தூரம் தள்ளி இருந்த காட்டை நோக்கி புறப்பட்டான். அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. அங்கே கிடைச்ச பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டுட்டு அங்கங்கே தென்பட்ட குளம் குட்டையில் தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாளை கடத்திக்கிட்டு இருந்தான். இருந்தாலும் குருவோட வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கையில் மேலும் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான். ரொம்ப தூரம் நடந்ததுனால அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சோர்வை நீக்க அந்த குளத்தில் இறங்கி தண்ணீர் குடிக்க குனியும் போது அந்த குளத்தோட நீர்ப்பரப்பு மேலே ஒரு கோயிலோட கோபுர நிழல் தெரிஞ்சிச்சு. ஆச்சரியப்பட்டவன் தலையை உயர்த்தி பார்க்க அழகான கோயில் ஒன்று அவன் கண்ணில் பட்டுச்சு. அடர்ந்த இந்த காட்டில் இப்படி ஒரு கோயிலான ஆச்சரியப்பட்டு போனான். தாகத்தை தணிச்சுக்கிட்டு உடனடியாக கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதுக்குள்ளே நுழைஞ்சு வாசலில் கால் வைக்கும்போதே ஒரு குரல் கேட்டுச்சு. உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னை பார்க்கறதுக்காகத்தானே உன்னோட குரு இங்கே உன்னை அனுப்பி வச்சாருங்கிற அந்த குரல் வந்த திசையை நோக்கி போனான். தன்னோட புதிய குருவை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலாக போனவனோட கண்கள் கோபத்தில் சிவந்துச்சு. அதுக்கு காரணம் அங்கே அவன் பார்த்த காட்சி. அங்கே பரதேசி போல தோற்றம் கொண்ட ஒருத்தர் கோயிலோட கருவறையில் இருந்த லிங்கத்தோட ஆவடையார் மேலே படுத்திருந்தார். தான் தலையில் கை வச்சு படுத்திருந்த அவரோட கால் லிங்கத்தோட தலை மேலே இருந்துச்சு. இதை பார்த்ததும் அந்த சீடனால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. ஐயா, உங்களை பற்றி என்னோட குரு ரொம்ப பெருமையாக சொன்னார். ஆனால் உங்களோட செய்கை நீங்கள் அந்த புகழுக்கு தகுதி இல்லாதவர் போல இருக்குது. நான் கோபத்தில் ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி லிங்கத்து மேலே இருக்கிற உங்கள் காலை எடுங்கன்னு கத்துனான். ஆனால் அவர் என்னால் காலை எடுக்க முடியாது. நீ அவ்வளவு சிறந்த பக்திமானாக இருந்தா நீயே என்னோட காலை எடுத்து வேறு பக்கமாக திருப்பி வையினாரு. சீடனும் அந்த சேட்டக்காரரோட கால்களை சிவலிங்கத்தின் மேலேருந்து தூக்கி வேறொரு திசைக்கு திருப்பி வச்சான். ஆனால் அவரோட கால் வைக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒரு சிவலிங்கம் உருவானுச்சு. இதை பார்த்து பதறி போய் சட்டுன்னு அவரோட காலை தூக்கி பிடிச்சு இன்னொரு திசைக்கு திருப்பினான். அங்கேயும் அதே மாதிரி ஒரு சிவலிங்கம் உருவானுச்சு. இப்படி அந்த சீடன் பரதேசியோட கால்களை தூக்கி வைக்க நினச்ச இடத்துலலாம் சிவலிங்கம் தோன்றி மறைஞ்சிச்சு. இதனால் அவரோட காலை கீழே வைக்காமல் தூக்கிக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். காலை எங்கே வச்சாலும் ஒரு சிவலிங்கம் உருவாகுதேன்னு நினச்சவன் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து அந்த பரதேசி முன்னாடி மண்டிட்டு உட்காந்து அவரோட காலை எடுத்து தன்னோட தலைமையில வச்சான். அந்த நொடி அவனே சிவமாக மாறிப்போனான். அந்த நொடி அவன் பரபிரம்மத்தோட உண்மையை உணர்ந்தான். அங்கிருந்த பரதேசி மறைஞ்சிட்டாரு. தன்னை ஆட்கொள்ள வந்தவர் இறைவன் சிவபெருமான்னு அந்த சீடன் புரிஞ்சுக்கிட்டான். நாம் அந்த ஈசனோட திருவடியை பற்றிக்கிட்டாலே போதும், பிரம்ம ஞானத்தை அடைஞ்சிடலாம். அதோட ஈசனோட அருளால் முக்தியையும் அடையலாம். வாழ்க்கைங்கிற காட்டில் வழி தெரியாமல் தடுமாறும் போது அந்த ஈசனோட திருவடியை மட்டும் கட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஆன்மா பரிசுத்தமாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.